சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் தேவானந்த். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது முல்லா கதையை ஒரு மேகசின் கூட கொடுத்த சப்ளிமெண்ட்ரியில் படித்தேன். அந்த கதை இப்போ உங்களுக்கு சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தமாஷான கதை தான். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம யார் சொல்கிறாங்களோ, நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி நம்புகிறோம் அல்ல ஏற்றுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த கதை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் முல்லா இருக்கும்போது முல்லா கழுதை வச்சிருக்கிறாரு அவருடைய பொதிகளை சுமந்துட்டு போகிறதுக்காக. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கழுதைகளை இரவல் வாங்கி கொள்கிற வழக்கம் இருந்தது. அதன்படி ஒருத்தர் அவர்கிட்ட தனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கிறதாகவும் அதுக்காக அந்த பொதியை தூக்கிட்டு போகிறதுக்காக கழுதை வேணும், இரவலாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது முல்லா என்ன சொல்லிடுறாரு, அவர்கிட்ட கழுதை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரம் பார்த்து முல்லா வீட்டின் பின்பகுதியில் கட்டப்பட்டு இருந்த அந்த கழுதை கத்துது. அப்போ அந்த கடன் வாங்க வந்தவர் கேட்குறாரு, இந்த கழுதை கத்துதே, நீங்கள் கழுதையை வீட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டே என்கிட்ட கழுதை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதான் கழுதை இருக்குல்ல, கழுதையை கொடுங்க, இரவலாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, மனுஷனாகிய என்னுடைய வார்த்தையை நீ நம்பலை. அந்த கழுதையோட முதலாளி நான் தான். நான் கழுதையை இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நீ நம்பலை. அந்த கழுதை கத்துனதை நீ நம்புற. அதனால் அந்த கழுதை கத்துனதையெல்லாம் நம்பிக்கிட்டு நீ என்கிட்ட கேட்குறதுனால உனக்கு என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றதுனால நான் உனக்கு அந்த கழுதையை இரவலாக தரப்போகிறதில்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம யாருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிறது, அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒரு விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணுது அப்படின்னு நான் நம்புகிறேன்.